ஹலோ வியூவர்ஸ். பொள்ளாச்சியில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், அந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான் இருக்கோம். பொள்ளாச்சியில் மட்டும்தான் ரெண்டு சைடும் இப்படி ரோடு ஃபுல்லாக மரங்களாகவும், அந்த மரங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வானமே தெரியாத அளவுக்கு மூடி இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க மழை வந்தது. அதனால் நாங்கள் போன அன்னைக்கு கிளைமேட் கூட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனோம். அதனால் வந்த டயர்ட்னஸ் கூட தெரியலை. அப்படி இருந்தும் காலையில் நேரமாக கிளம்பிட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டோங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருந்தது. பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2 பக்கமும் மரங்களாக சூழ்ந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா தெய்வக்குல காளியம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேத்துமடையில் தான் இருக்குது. மாசாணியம்மன் கோயில் ரோட்லேருந்து அதே ரோட்டில் நேராக வந்துட்டே இருந்தோன்னா சேத்துமடைக்கு வந்துடலாங்க. முன்னாடி போர்டு வச்சுருப்பாங்க சேத்துமடைன்னு. அந்த போர்ட்லேருந்து உள்ளே கட் ஆகணும். தெரியலனா கூட அங்கே இருக்கவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அங்கே முன்னாடி ஒரு சின்ன கிராமமாக இருக்குங்க. அந்த கிராமத்து வழியாக வரும்போது இந்த மாதிரி தாங்க இருந்தது. சுற்றிலும் மலைகள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தென்னை மரம், ரோடே ரொம்ப அமைதியாக இயற்கை சூழல் நிறைஞ்ச இடமா இருந்ததுங்க. அந்த ரோட்டில் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்தது. பொள்ளாச்சி வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேத்துமடை ரோட்டில் ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகாகவும் இருந்ததுங்க, அமைதியாகவும் இருந்தது. அந்த கோயிலில் என்னென்ன சிறப்புன்னும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேத்துமடையில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் திருவிழாவே இருக்காது. ஆனால் எப்போவுமே இங்கே பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டுருக்கிறதுனால அங்கங்கே எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் திருவிழாவே இல்லாத எப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த கோயிலோட தீர்த்தத்தில் அவ்வளோ விசேஷம் இருக்குங்க. ஒரு வருஷமும் மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 4 மாதங்கள் மட்டும் இந்த கோயிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த குளம் தாங்க அதுக்கு காரணம். இந்த குளத்தில் இருக்க தீர்த்த நீரை எடுக்கிறதுக்காக தான் பக்தர்கள் வராங்க. இந்த 4 மாதத்துலேயும் ஒரு ஊர்லேயும் ஒரு கோயில்லையும் திருவிழாக்கள் இருக்கும். அந்த திருவிழா அன்னைக்கு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த குளத்துக்கு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே இருக்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த குளத்திலிருந்து தான் அம்மன் சுயம்பா உருவானாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷமும் சித்திரை மாதம் மட்டும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை இல்லாதவங்களும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த பூ பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சேத்துமடை காளியம்மன் கோயிலேருந்து நேராக அந்த கோயிலுக்கு வெளியே இருந்து ஒரு ரோடு வருங்க. அந்த ரோட்லேருந்து நேராக வந்துட்டே இருந்தோம். எங்கேயும் கட் ஆகக்கூடாதுங்க. அங்கேருந்து போகிற வழியெல்லாம் கூட இப்படி தாங்க இருந்தது. கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்தது. ஆனால் பெருசாக மழையெல்லாம் எதுவுமே இல்லைங்க, மேகமூட்டமாகவே தான் இருந்தது. நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாலம் வரும். அந்த பாலத்துக்கு கீழே தாங்க இந்த இடம் இருக்குது. அங்கங்கே நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் வந்தோம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த இடத்துக்கு எப்படி வந்தோங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடம் தானான்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால போகிற வழியெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டியாக ஒரு அருவி மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளோ சத்தமாக இருந்ததுங்க. நாங்கள் ரோட்லேருந்து இறங்கி வர தண்ணி சத்தம் அப்படி கேட்டுதுங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோங்க. போகிற வழி இப்படி தாங்க இருந்தது. ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் வந்தோம். அந்த வழி எல்லாமே ஈரமாக இருந்தது. போகும்போது பார்த்தே போங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சந்தில் தான் போனோம். கோயிலுக்கு அந்த பக்கமாகவும் சந்து இருக்குது, அந்த வழியாக போயிடாதீங்க. சேத்துமடை காளியம்மன் கோயில் ரோட்லேருந்து நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். 2 பக்கமாக பிரியும். அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்கும். அந்த டீ கடை தாங்க நமக்கு அடையாளம். அங்கேருந்து கீழே இறங்குனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த இடம் இருக்குங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அப்படியே தேங்கி இருந்தது. இங்கே கீழே போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோங்க. கீழே போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க. ஏன்னா நிறைய செடியெல்லாம் வளர்ந்துருக்குது. அதனால் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்ததுங்க. அதனால் சேஃபாகவே போங்க. 2 பக்கமும் மலைகள் சூழ கீழே அப்படியே அருவி மாதிரி தண்ணி கொட்டுறதை பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சியில் இந்த பிளேஸுக்குலாம் போனதில்லைன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். பொள்ளாச்சியில் வேறு என்ன பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பொள்ளாச்சி போகும்போது அந்த பிளேஸ்க்கும் போய் விசிட் பண்ணி பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.